வணக்கம் நண்பர்களே. ஆட்டோ பைலட்டிங் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் யூசிங் லிடார் சென்சார். சுயசார்பு வாகனங்களில் லிடார் சென்சாரின் உபயோகம் பற்றி இன்று தெரிந்து கொள்வோம். லிடார் என்ற அதிநவீன தொழில்நுட்பம் சுயசார்பு வாகனங்களில் எப்படி புரட்சியை ஏற்படுத்தி உள்ளது என்பதை பார்க்கலாம். கேள்வி எண் 1, லிடார் ஏன் சிறந்தது? ஒளி அலைகளை பயன்படுத்தி 3D மேப்பிங் செய்யும் லிடார் ரேடார் மற்றும் கேமராக்களை விட துல்லியமானது. கேமரா குறைந்த ஒளியில் பயனற்றதாகிவிடுகின்றது. ஆழம் போன்றவைகளை கண்டறிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் தொழில்நுட்பம் தேவைப்படுகின்றது. ரேடார் தொலைவை கண்டுபிடிக்கும், ஆனால் சிறிய பொருட்களை தவற விட்டு விடுகின்றது. லிடார் சென்டிமீட்டர் அளவு துல்லியம் கொண்டது, இரவிலும் வேலை செய்யக்கூடியது. எடுத்துக்காட்டாக, ஒரு சாலையில் உள்ள 10 சென்டிமீட்டர் உயரமான கல்லை கூட தவறாமல் கண்டுபிடிக்கும் துல்லியம் கொண்டது. வேகத்தில் உள்ள துல்லியம் வினாடிக்கு 2 லட்சம் லேசர் துடிப்புகளை அனுப்பி மில்லி வினாடிகளில் புதுப்பிக்கக்கூடியது. மனிதனின் எதிர்வினை வேகத்தை விட 100 மடங்கு வேகமானது. 200 மில்லி செகண்ட் ஃபாஸ்டர் தென் ஹியூமன் ரியாக்ஷன். கேள்வி எண் 2, லிடாரின் நம்பகத்தன்மை. எல்லா நிலைகளிலும் வேலை செய்யும். மழை, மூடுபனி போன்ற கடினமான வானிலையிலும் லிடார் 50-80% திறனுடன் செயல்படும். FMCW என்ற தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் லிடார்கள் மிகுந்த திறன் கொண்டவை. கேள்வி எண் 3, லிடாரின் விலை இப்போது மலிவாகிவிட்டது. 2011 காலகட்டத்தில் இதன் விலை 50 லட்சம் ஆக இருந்தது. இப்பொழுது 50,000க்குள் வந்துவிட்டது. கேள்வி எண் 4, லிடார் சென்சாரினால் பாதுகாப்பு தன்மை. உயிர்களை காப்பாற்றும் லிடார் 200 மீட்டர் தொலைவில் இருந்தே நடைபாதை, சைக்கிள், கார் போன்றவற்றை கண்டறியும். டெஸ்லாவின் கேமரா கார்கள் வெர்சஸ் வைமோவின் லிடார் சென்சார் கார்கள். இவற்றில் வைமோவின் லிடார் கார்கள் பல விபத்துக்களை தவிர்த்துள்ளன. கேள்வி எண் 5, லிடார் சென்சாரின் வேகம் மின்னல் வேகம். வினாடிக்கு 2 லட்சம் லேசர் துடிப்புகளை அனுப்பி மில்லி வினாடிகளில் சுற்றுப்புறத்தை புதுப்பிக்கும். கேள்வி எண் 6, லிடாரை இயக்கும் மின்பொருட்கள் எவை? ஆட்டோவேர் எனப்படும் மின்பொருள் இலவச மின்பொருளாகும். லிடார் ப்ளஸ் கேமரா ஒருங்கிணைந்த மின்பொருளாகும். இனோவி ஜோன் உயர்தர பொருள் கண்டறியும் மென்பொருளாகும். பைத்தான் மற்றும் ROS ரோபாட்டிக்ஸில் பிரபலமானது. கேள்வி எண் 8, லிடார் வாகனங்கள் எப்போது நம் இந்திய சாலைகளில் கிடைக்கும்? 2025 இருந்து 2030 காலகட்டத்தில் படிப்படியாக கிடைக்க தொடங்கும். டாக்ஸி சேவைகள் முதலில் தொடங்கும். வைமோ, குரூசி போன்ற நிறுவனங்கள் இதில் ஈடுபட்டுள்ளன. 2027 லக்ஸரி கார்கள் ஸ்டாண்டர்ட் போன்ற கம்பெனிகளிலிருந்து வரும். 2030க்குள் இந்தியாவில் 15 முதல் 20 லட்சம் விலையில் கிடைக்கும். இந்த லிடார் சென்சாரின் தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆட்டோ பைலட்டிங் கார்களுக்கு உள்ள தடைகள், சட்டங்கள், காப்பீட்டு விதிகள், சாலை அமைப்புகளின் தரம், இந்தியாவில் இவற்றுக்கான வரையறை உள்ளது. கேள்வி எண் 9, இந்த தொழில்நுட்பம் இன்னும் எவ்வளவு மேம்படும்? இந்த தொழில்நுட்பத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் ஒருங்கிணைக்கப்படுகிறது. இப்போதே நியூரல் நெட்வொர்க் லிடார் டேட்டாவை
95% துல்லியத்துடன் பகுப்பாய்வு செய்கிறது. இது 99.9 வரை மேம்படும். லிடார் சென்சாரின் வகைகள். குவாண்டம் லிடார் 2030க்குள் 1 மீட்டர் தூரம் 1 கிலோமீட்டர் தூரம் வரை ஸ்கேன் செய்யும் அதிவேக லிடார் கிடைக்க உள்ளது. மைக்ரோ லிடார் இப்போதே ஐபோன் ப்ரோவில் உள்ளது. விரைவில் ஸ்மார்ட் போன்கள் டிரான்ஸ்மிட்டர்களில் பில்டினாக வர உள்ளது. வானிலைக்கு எதிர்ப்பு ஆன்டி கிளைமேட் FMCW லிடார் கனமழை பனி நிலைகளிலும் 100% திறனுடன் செயல்படக்கூடியவை. கேள்வி எண் 10. ஏனி சிறப்பு எச்சரிக்கை. சிறப்பு எச்சரிக்கை என்னவெனில், லிடார் மட்டுமே சுயசார்பு வாகனத்திற்கு போதுமானது அல்ல. இதில் ரேடார் தொலைவிற்காகவும், கேமரா இமேஜ் ப்ராசஸிற்காகவும், லிடார் 3D மேப்பிங்காகவும் பயன்படுத்தப்படுகின்றது. இவை மூன்றும் சேர்த்து ட்ரிபிள் சேஃப்டியாக ஆட்டோ பைலட்டிங் வெஹிக்கிள் யூஸ் செய்யப்படுகின்றது. லிடார் இன்று ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படமாக இருந்தாலும் 2030க்குள் நம் அன்றாட வாழ்வின் பகுதியாகிவிடும். தயாராகுங்கள், எதிர்காலம் ஏற்கனவே வந்துவிட்டது. நண்பர்களே, உங்களுக்கு நமது சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து, நமது வீடியோவை லைக் செய்து, நண்பர்களுக்கும் ஷேர் செய்து, கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.